மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026. இன்று நாள் 34, தேதி 4/2/2026, புதன்கிழமை, நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 45 நிமிடங்களுக்கு விஸ்டம் ஷேரிங், ஆன்மீக ஞானம் பகிர்தல். இன்றைய தலைப்பு தாட் பவர், சிந்தனை சக்தி. இந்த தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். இன்று இரண்டாவது நிகழ்ச்சியாக 9:45 10:30 மணி வரைக்கும் தியான பயிற்சி. அதில் சுமார் 30 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். நான் இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதற்கு முன்பாக நமது சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்களை பற்றிய ஒரு மிக சிறிய குறிப்பு கூற விழைகிறேன். நண்பர்களே, மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர், good evening madam. Welcome sir. Welcome madam. Good evening, I am proceeding with the introduction notes madam. A few minutes. Yes sir, yes sir, no problem. Yes madam, thank you madam. Master, audio video clear irukka sir? Audio yes. video yes madam, okay. Clear. Thank yes you, madam. thank you. நன்றி மாஸ்டர். நமது சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் சென்னையில் சேர்ந்தவர்கள். 16 வருடங்களுக்கு மேலாக ஆனாபானசதி தியானத்தை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையை மேற்கொண்டு ஆனந்தமாக நினைவுடன் வாழ்கிறார். அவர்கள் 2007 நமது பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுடன் பயணித்து கீசா பிரமிட் பயணித்து விசிட் செய்தார்கள். நமது சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் பார்ன் அண்ட் பிராட், பிறந்து வளர்ந்தது சென்னையில், ஆனால் அவருடைய தாய்மொழி தெலுங்கு. மேலும் அவர்கள் நிறைய வகுப்புகள், பத்ரிஜியின் 41 நாட்கள் வகுப்புகள் எடுத்துள்ளார்கள். அவர்கள் பத்ரிஜியின் 21 நாட்கள் வாக்ஷேத்திரம் அதை பற்றி உரையாற்றியுள்ளார்கள். மேலும் நிறைய ஜூம் கிளாஸஸ் எடுத்துள்ளார்கள். அதுவும் இல்லாமல் அவர்கள் நிறைய மொழிபெயர்ப்பு செய்துள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மாஸ்டர் திரு சக்கரவர்த்தி சார்ஸுடைய கிளாஸஸ்ல தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் செய்துள்ளார்கள். மேலும் இவர்கள் தியான யக்னங்கள் மற்றும் தியான சேவைகளில் சிறப்பாக பங்கு பெற்று வருகிறார். பல தியான யக்னங்களில் பங்கு பெற்று சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். இப்படியாக அவருடைய ஆன்மீக வாழ்க்கை ஆனந்தமாக அற்புதமாக நடக்கிறது. நான் இப்பொழுது அவர்களை பணிவுடன் இந்த தாட் பவர், சிந்தனை சக்தி என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்று வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம். ஓவர் டு யூ மேடம். வணக்கம் மேடம். நன்றி சார், ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே மாலை வணக்கம். முதலில் நம்ம எல்லோருக்குமே இந்த அற்புதமான தியானம் என்ற ஒரு அற்புதமான பாதையை வழங்கிய நமது குருஜி திரு பிரம்மர்ஷி சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்பர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், திரு மகாவதார் பாபா குழுவினர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும், ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கும் திரு பழனியப்பன் சார் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கும் அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் அன்பு வணக்கங்கள். என்னை பத்தி பாலபழனியப்பன் சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், நன்றாக கூறினீர்கள். இன்று நாம ஒரு அற்புதமான ஒரு டாபிக் பத்தி இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கலாம். சார், எல்லாருக்குமே ஆடியோ நல்லா கேக்குதா? மாஸ்டர்? எஸ் மேடம். சரியா கேக்குதா? ஒருத்தர் சிம்பிள் போட்டிருக்காரு, பாரதி மேடம் சென்னை சேர்ந்தவங்க, அவங்க சக்சஸ் போட்டிருக்காங்க. ஃபார் மீ ஆல்சோ இட்ஸ் கிளியர் மேடம். ஃபைன். ஓகே சார், ஓகே. இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தாட் பவர்.
அப்படின்னா என்ன? எண்ணங்களின் வலிமை. தாட்ஸ்னா எண்ணங்கள், வலிமை என்ன? அதனுடைய சக்தி என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி இந்த 40 நிமிஷம் நாம எல்லோருமே நிறைய விஷயங்களை இன்னைக்கு புரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த எண்ணங்கள், ஆலோசனைகள், எண்ணங்களும் சொல்லலாம், ஆலோசனைகள் என்றும் சொல்லலாம், என்று எங்கிருந்து வருகிறது? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த எண்ணங்கள் என்றது கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடாகவும் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடாகவும் நாம அதனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த எனர்ஜியை பத்தி, இந்த எண்ணங்கள் என்ற இந்த எனர்ஜியை எங்கிருந்து வருகிறது என்ற விஷயத்தை நாம் இப்ப முழுமையாக இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். நமக்கு எல்லாருமே எந்த விஷயத்துமே யார் சில வாட்டி சொன்னாலும் நமக்கு புரியாது. அது நாம சொந்தமா அதனை அனுபவத்துக்கு கொண்டு வந்தால்தான் அதுல இந்த அர்த்தம் இருக்குன்றது நம்மளால உணர முடியும். அதன் போலவே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த 2 ரகமான கன்ஸ்ட்ரக்டிவ் எண்ணங்கள், டிஸ்ட்ரக்டிவ் எண்ணங்கள் என்று 2 இருக்கிறது. நம்ம எல்லோருமே வாழ்க்கையில பணம் எப்படி சம்பாதிப்பதுன்னு ஒரு வகமா நினைப்போம். அந்த பணத்தை எம்முறையில செலவு பண்றது என்று கூட நாம நினைப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பல பல விதமாக போகும். ஒருத்தருக்கு இருக்கிற எண்ணம் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. இப்ப சில கோடானு கோடி மக்கள் இருக்கும்போது எல்லாருக்குமே அத்தனை எண்ணங்களுமே ஒவ்வொரு செப்பரேட்டாக இருக்கும். இந்த பூமியின் மேல இந்த எண்ணங்கள் என்றது ஒவ்வொன்றுமே நாம நினைக்க நினைக்க எல்லாமே இந்த விஸ்வத்துக்கு. அதுல இன்னைக்கு நாம ஒரு சின்ன பார்த்து இந்த தாட் பவர் என்றது எப்படி வந்தது என்ற விஷயத்தை நாம் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியாமலே நாம யாரிடமோ சொல்லும் போது எனக்கு இந்த ஆலோசனை வந்தது என்றுதான் சொல்லுவோமே, நான் ஆலோசனை செய்தேன் என்று சொல்லக்கூடாது. இந்த ஆலோசனை எனக்கு வந்தது, இந்த எண்ணம் எனக்கு வந்தது என்றுதான் நாம சொல்லணும். இது ஏன் இப்படி எங்கிருந்து இத்தனை எண்ணங்கள் நமக்கு வருகிறது? ஒரு மனிதனின் பிரெயின்குள்ள ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் வரணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க நாம புரிந்து கொள்ளணும். நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம மைண்ட்ல இருந்து தான் வருகிறது என்றார். மாஸ்டர்ஸ், ஐ வுட் கிளாரிஃபை ஒன் திங் ஹியர். அவர் மைண்ட் இஸ் நாட் எ ஜெனரேட்டர் ஆஃப் தாட்ஸ். இது நமக்கு பண்றது கிடையாது. we are not a creator of thoughts also. அண்ட் மைண்ட் எப்போதுமே ஃபுல் ஆஃப் தாட்ஸோட நிறைஞ்சிருக்கும். நமக்கு தெரியும். இங்க இன்னொரு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பிரெயின் என்றது நம்ம தாட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு டூல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு போகணும்னா ஒரு வண்டி மூலமாகவோ ஏதோ ஒரு வாகனம் நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம எண்ணங்களை அது நமக்கு விஸ்வத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப ரேடியோல எஃப்எம் வச்சுக்கணும்னா அதுக்கு சில வேவ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த சேனல் வைக்கணும்னா அந்த வேவ்ஸ் எப்படி வருது, அதனை பார்த்து நம்ம சேனல் திருப்பினா அந்த சாங்ஸ் அதெல்லாமே வரும். இனி செல்போனுக்கும் சில வேவ்ஸ் உண்டு, டிவிக்கும் சில வேவ்ஸ் உண்டு. அதுக்காக எல்லாமே சேர்த்து வேவ்ஸ்னால தரங்கங்கள், இது எல்லாமே ஒன்னா சேர்த்து செல்போன்ல வர வேவ்ஸை நம்ம ரேடியோவுக்கு கொண்டு போக முடியாது, ரேடியோல வர்றது டிவிக்கு கொண்டு போக முடியாது. இத மாதிரி எல்லாமே செப்பரேட் ஆஃப் வேவ்ஸ்ன்றது இங்க நமக்கு விஸ்வத்திலே இருக்கு. நாம எப்படி அந்த அதனை நாம எப்படி அதனை நாம உள்வாங்கிக்கிறோமோ அதன் போலதான் இது நமக்கு ஒரு டூல் என்று நாம புரிந்து, ஒரு டிரான்ஸ்மிட்டர் போலதான் இந்த பிரெயின் என்றது நமக்கு இருக்கு. இந்த பிரெயின் என்றது எத்தனை ரகமான வேலைகளையும் அது செய்ய முடியும். நமக்குள்ள நாம என்ன ஒரு தாட் வச்சுக்கிறோமோ அது உடனே விஸ்வத்துக்கு இந்த பிரெயின் மூலமாக போய்விடும் என்றது நாம புரிந்து கொள்ளணும். எத்தனை விஷயங்கள் விஸ்வத்திலிருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அதே போலவே நாம இங்க உட்கார்ந்தபடியே என்ன பேசிட்டு இருக்கும் போதும் நம்ம உள்மனம் ஏதோ எண்ணத்தின் மேல ஓடிட்டு இருக்கும். அத்தனை எண்ணங்களுமே இந்த விஸ்வத்துக்குள்ள போய் சேரும். அது ஏதாவது ஒரு நாள் மறுபடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களிடம்தான் வந்து சேரும் என்றது நாம கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும். நாம எல்லோருமே இந்த தாட்ஸ் என்றது விஸ்வத்திலிருந்து தான் உள்வாங்குறோம். இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இருக்கா. சில பேரை நம்ம பார்த்தீங்க எவ்வளவு ஜீனியஸ் இவங்க அப்படின்னு நாம சொல்றோம். ஏன் அதே அவங்களும் நம்ம மாதிரி மனுஷாளுங்கதான். அவங்களுக்கு இருக்கிற அறிவுன்றது ஏன் நமக்கு இல்லை, அந்த எண்ணம்ன்றது ஏன் நமக்கு வரல? இப்ப பாருங்க, ஒரு ஐன்ஸ்டீன் எடுத்துக்கங்க, அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்.
அவர் மாதிரியே நம்மளால இருக்க முடியும். பிரெயின் என்றது எல்லாருக்கும் ஒரு விதமா இருந்தாலும் அதனை நாம ஆக்டிவேட் பண்றது இல்லை. ஒரு பாகத்திலே மட்டும்தான் அதை நாம ஆக்டிவேட் பண்றோம். நம்ம ஒவ்வொரு மனிதனின் மூளைக்குள்ள 10 மில்லியன் நியூரான்ஸ்ன்றது இருக்கான். 10 மில்லியன் நியூரான்ஸ்ன்னா அது கணக்கிடவே முடியாது. அந்த நியூரான்ஸ்ல சிலது 1-2 தான் நம்மளால ஆக்டிவேட் பண்ணிட்டு நாம இந்த எண்ணங்களையும் இந்த அறிவோடையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா, இந்த வேவ்ஸ் எல்லாமே எல்லா இடத்துல இருந்து வரும்போது ஒருத்தர் எடுத்துக்கிட்ட மாதிரி நம்மளால ஏன் எடுத்துக்க முடியறது இல்ல? ஒரு கிராவிட்டி பவரை கண்டுபிடிச்சாரு. அந்த விஸ்வத்துல அந்த கீழே மேல இருந்து ஆப்பிள் செடியில இருந்து ஆப்பிள் பழம் கீழே விழுகிறது நமக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். மேல இருந்து செடியில இருந்து கீழே விழுந்த பழம் ஏன் கீழே இருந்து மறுபடியும் ஆகாயத்துக்கு அனுப்ப முடியவில்லை? லா ஆஃப் கிராவிட்டி. அது நம்ம இருந்து படிச்சிருக்கோம் இந்த தியரி. அவருக்கு இத்தனை கோடானு கோடி மக்கள் இருக்கும்போது கூட அந்த சின்ன யோசனை நாம ஏன் செய்ய முடியல? அவருக்கு மட்டும் ஏன் தோணிடுத்துன்னா, அவருக்கு தன் மைண்ட்ல ஒரு சில பகுதியை அவர் சில எண்ணங்களுக்காக அதனை அவர் ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. விஸ்வத்துல எல்லாத்துக்குமே பதில் உண்டு. ஆனா நாம தான் நம்ம மைண்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த அந்த ரிசீவிங் ஸ்டேஷன்ல இருந்து நாம எடுத்துக்க முயற்சி பண்ணணும். அதன் போலவே இப்ப ஒவ்வொரு பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே, யோகிகள் எல்லாமே பார்த்த உடனே நம்ம மைண்ட் ரீடிங் என்று சொல்லிடுவாங்க. நம்மளை பார்த்ததுமே சில விஷயங்கள் எல்லாம் எப்படி வருது? அவங்க தன்னுடைய பிரெயினை அவங்க ரொம்ப நல்ல விதமா ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. ஒரு மியூசிக் டீச்சரை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ராகங்கள் இருக்கு. இத்தனை ராகங்கள் அவர் ஒன்றும் கண்டுபிடிச்சது கிடையாது. அது ஆல்ரெடி இட் இஸ் எக்ஸிஸ்டட் இன் த யூனிவர்ஸ். அதுல இருந்து அவங்களுக்கு இந்த பாட்டுக்கு இந்த ராகம்னுட்டு எப்படி அவங்களால சொல்ல முடியுது? அவங்க சின்ன வயதுல இருந்து அந்த மியூசிக் மேல அவங்க இஷ்டம், அவங்க வளர்ந்த விதம், அவங்க மனசுக்குள்ள இருக்கா அந்த ஆழமான ஒரு சங்கல்பம், இது எல்லாமே அவங்களுக்கு வயசு ஆக அதனை கூடி கூடி அந்த பிரெயின்ல அந்த ஒரு சப்ஜெக்ட் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்க காட்டுறதுனால அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகுறது. அதன் போலவே நாம எல்லோருமே இந்த பிரெயின்ல இருந்து நமக்கு 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு மின்சாரம், இன்னொன்னு அயஸ்காந்தம். இந்த ரெண்டுமே அதுல இருந்து நம்ம பிரெயின்ல இருந்து வர வேவ்ஸை நம்ம எண்ணங்கள்ல இருந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் பவர், இந்த ரெண்டுமே வேலை செய்தால மட்டும்தான் நம்மளால விஸ்வத்திலேருந்து வர அத்தனை எண்ணங்களையும் நம்மளால பிரெயின் மூலமாக நமக்குள்ள எடுத்துக்க முடியும். அதுல நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கலாம், கெட்டது இருக்கலாம், நாம யோசிக்கிற முறையிலே தான் இருக்கு. அது எல்லாமே என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ல நாம அந்த எண்ணங்களை எடுத்துக்கிட்டோம்னா முன்னுக்கு போக முடியும். அது இல்லாம நாம வேறு பாதையிலே நாம போனோம்னா அங்க எல்லாமே தப்பாக நடக்கும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெயிண்டர் எடுத்துக்கீங்க எக்ஸாம்பிள். அவர் ஒரு பெயிண்டர் ஒரு பெயிண்ட் போடணும்னா எந்த விதமான பொம்மைக்கு எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணா அந்த உருவம் நல்லா வரும்ன்றது அவர் மைண்ட் தாட் பவர்ல அது இருக்கும். அது நமக்கெல்லாம் அது நினைச்சாலும் கூட வராது. இந்த காம்பினேஷன்ல இந்த கலர் சேர்த்து போட்டா இந்த மாதிரி அற்புதமான ஒரு ஃபிகர் வரும் என்று நமக்கு வராது. நாம வெறும் பார்த்து ரசிகத்துல மட்டும்தான் நாம் இருக்கோமே தவிர அதனை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தெரியவில்லை. அதுக்கு காரணம் என்ன? எத்தனையோ வருடங்களாக நாம எல்லோருமே எத்தனை எண்ணங்கள் விஸ்வத்துக்கு கொடுத்துன்றாலும் கூட பழைய பல முறையிலேயே நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். எப்போதுமே ஒரே டைப் ஆஃப் திங்கிங், நியூ டைப் ஆஃப் திங்கிங் நாம கிரியேட் பண்றதே கிடையாது. அப்படி கிரியேட்டிவா நியூ திங்ஸ் பண்ணதான் உங்களுக்கு பிரெயின்ன்றது ஆக்டிவேட் ஆகிறது. அது இல்லாம நாம எப்போதுமே ஒரே மாதிரிதான் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நேத்து நடந்தது, முன்னா நாள் நடந்தது என்று இந்த விஷயங்களை பத்தியே நாம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர எத்தனை விஷயங்கள் ஆனாலும் இன்னும் இதனையும் தாண்டி வேறு ஏதோ இருக்கு, இன்னும் மேலைக்கு பார்க்கணும் என்ற ஒரு அறிவுடன் நாம சிந்திக்கிறதே கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எல்லோரும் கூட நம்மளுடைய பிரெயினை நல்லபடியா நாம கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம மாதிரிதான் இவ்வளவு பெரிய பெரிய ஜீனியஸிங் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் அதிசயமான சக்திகள் கிடையாது. அவங்க கொடுக்குற ஒரு முயற்சி, அது நாம முதலில் புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குள்ளேயே இருக்கிறவங்க இப்ப எத்தனை பேர் இருக்காங்க?
இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி 10 பில்லியன் நியூட்ரான்ஸ்ன்றது நம்ம மூளைக்குள்ள இருக்குன்னா அதுல எல்லாமே எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது என்று பார்க்கலாம். இப்ப நம்ம நாட்டுல இவ்வளவு சில சயின்டிஸ்டுங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட 2 கோடி நியூட்ரான்ஸோட ஒரு பிரெயினை உருவாக்கியிருக்காங்களாம். அது மட்டும் அது நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாம கூட ஃபியூச்சர்ல எத்தனையோ விஷயங்களை நம்மளால கூட கண்டுபிடிக்க முடியும் என்று மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ம செய்ய முடியும்னுட்டு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சக்தி என்றது விஸ்வத்திலிருந்து நாம அந்த தாட்ஸ் நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியும். நல்ல ஃபியூச்சர்ல எத்தனையோ விஷயங்கள் சொல்ல முடியும்னு எல்லா தாட்ஸுமே நம்ம விஸ்வத்துக்கு அமைச்சிட்டு இருக்கோம். அது மறுபடியும் ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். அஷ்டாவக்ர கீதை என்ற ஒரு புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யா மதிஹி கா ஆவிர் பவேத்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்க மனதுல என்ன எண்ணங்கள் இருக்கோ அது ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு கௌதம புத்தர் என்ன இன்னொரு அற்புதமான கொட்டேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, all the world is reflection of your thoughts. All the world is reflection of your thoughts. உலகம் என்றதே நீ நினைக்கிற விஷயங்களுக்கு ஒரு மறு உருவம் தான். அது நாம புரிஞ்சிக்காம வேறு ஏதோ நடக்கிறதுன்னு நினைக்கிறோமே தவிர நம்மளோட எண்ணங்களின் வலிமைதான் அங்க பலிக்கிறது. அது நல்ல எண்ணங்களாக இருந்ததுன்னா விஸ்வத்தை ஏழ்த்திக்கும், இல்லைன்னா அது ஒண்ணு கர்ம சித்தாந்தம் தான், மறுபடியும் அது நம்மளையே தாக்கும் என்று சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் கூட என்ன சொல்லியிருக்காங்க, எத் பாவம் தத்பவதி. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அங்க உருவாகும். நீ பாசிட்டிவா நினைச்சேன்னா பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா நினைச்சேன்னா நெகட்டிவ், டிஸ்ட்ரக்டிவா நினைச்சேன்னா டிஸ்ட்ரக்டிவ், மிராக்குலஸா நினைச்சேன்னா மிராக்குலஸ். இது எல்லாமே நம்மளுடைய தாட் பவர்லே தான் இருக்கு. நாம இந்த விஸ்வத்துக்கு அனுப்புறோமோ அது அப்படியே வரும். இப்ப நாம ஒரு என்ன வாயிலிருந்து நாம சாப்பிடுறது எது வாய்க்குள்ள போகிறதோ அது உன்னை மட்டும்தான் சேரும். நீ உனக்குள்ள இருந்த ஒரு வார்த்தை வெளியில வரும்போது அது நீ யோசிக்காம பேசினேன்னா அது விஸ்வத்துக்குள்ள செல்லும். அதனாலதான் நாம பேசுற வார்த்தை நம்மளுடைய தலையெழுத்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ நோட்டி மாட்ட உன்னுடைய நுதிட்டி பிராத்தா, தெலுங்குல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீ பேசுறது சரியா இருந்ததுன்னா உன் தலையெழுத்து சரியா இருக்கும்டான்னு நம்ம பெற்றோர்கள் நமக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த தாட் பவர். நாம பேசும்போது என்ன அது எது நீங்க விடுறீங்களோ வெளியில அது அப்படியே உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அது மறுபடியும். அதுதான் கர்ம சித்தாந்தம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதன் போலதான் நாம இந்த தாட்ஸ் என்றது எப்படி நேர்முறையாக நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கணும். நாம எல்லாரும் என்ன செய்யறோம், எத்தனை வருடங்களானால் இன்னும் பழைய முறை பழைய பஞ்சாங்கமாகவே இருக்கும். இதனையும் தாண்டி எத்தனை பேர் எவ்வளவோ முன்னுக்கு செல்றாங்க, என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. நாம அதன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்ன்றது இல்லாம அங்க அப்படியே நாம இப்போ ஒரு ஹெல்த்தை பத்தி யோசிச்சோம்னா சில பயங்கள், அதுல நமக்கு இது சரியாயிடுமா வராதா, நல்லதா கெட்டதா, இது போலவே நம்மளோட தாட் ப்ராசஸ் இருக்கே தவிர ஒவ்வொரு நாளும் இதனை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்கு என்றது நம்மளால யோசிக்கவே முடியறதில்லை. இப்ப நம்ம மாதிரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப நாம இந்த கூகுள் பிளாட்ஃபார்முக்குள்ள நாம எல்லோரும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நாம சேர்ந்து இருக்கோம்னா அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த கூகுள் கண்டுபிடிச்சவர் மிஸ்டர் லாரி ஃபேஸ்ன்றவங்க. அவர் தாட் எப்படி பலிச்சது, எவ்வளவு அற்புதமான தாட். அவர் நினைச்ச தாட் என்னுடைய கூகுள் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்து யார் என்ன தேடினாலும் அது சொல்ல காட்ட முடியும்ன்ற ஒரு தாட், எவ்வளவு அற்புதமான ஒரு தாட் அவர் வச்சாரு. அது எப்படி பலிச்சது, இத்தனை கோடானு கோடி மக்கள் இன்னைக்கு அந்த கூகுள்ல இருந்து இந்த யூடியூப் என்றது அவர் கண்டுபிடிச்சதுதான். அதுல இருந்து நம்ம இன்னைக்கு எவ்வளவு லாபத்தை நாம எல்லாருமே பயனடைகிறோம். இனி பேஸ்புக் கண்டுபிடிச்சவர் யாரு, மார்க் ஜூக்கர்பர்க். அவர் என்ன ஒரு தாட் வச்சிருக்காரு, மிராக்குலஸ் தாட். அந்த பேஸ்புக் பிளாட்ஃபார்மத்துல இருந்து யாரோடைய கூட கனெக்ஷன் வச்சுக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தாட் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களும் நம்ம மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷர்கள் தான். ஆனா அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ன்றது எவ்வளவு அற்புதமாக இருக்கு என்றது நாம தெரிஞ்சுக்கணும். இந்த தாட் ப்ராசஸ்ல 4 விதமான தாட்ஸ் இருக்கு. அது என்ன, ஃபர்ஸ்ட்னா டிசாஸ்டர் தாட்ஸ்.
இரண்டாவது நெகட்டிவ் தாட்ஸ், மூணாவது பாசிட்டிவ் தாட்ஸ், நான்காவது மிராக்குலஸ் தாட்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டிசாஸ்டர் தாட்ஸ் அப்படின்னா என்ன என்று நாம நினைக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம என்ன நினைச்சாலும் அது விஸ்வத்துக்கு போய் சேரும்ன்ற மாதிரிதான் விவேகானந்தர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி. உன்னுடைய விதியை நீ தான் எழுதிட்டு இருக்க, மேல வேற யாருமோ இது எழுது அனுப்பல. உன்னுடைய தாட்டு தான் அங்க போய் பழிச்சு மறுபடியும் இங்க வந்திருக்கு. அதனால ஒவ்வொருத்தருமே இந்த எண்ணங்கள் என்றது எவ்வளவு சக்தி வாழ்ந்தது, அது என்ன செய்ய போறது, யாருக்கு தெரிய போறதுன்றது கிடையாது, உங்களுக்கே தெரிய வரும். நீங்க அனுப்புற அத்தனை தாட்ஸுமே உலகத்துக்கு சென்று, அந்த யூனிவர்ஸுக்கு சென்று மறுபடியும் நல்லதானாலும் உங்களையே சேரும், கெட்டதானாலும் ஏதாவது ஒரு நேரத்துல உங்களை தாக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த 4 தாட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாம இந்த டிசாஸ்டர் தாட்ஸ் பத்தி நினைக்கலாம். வாட் இஸ் மென்ட் பை டிசாஸ்டர் தாட்ஸ் அப்படின்னா என்ன? டிசாஸ்டர்னா யாருக்குமே நடக்காதது எனக்கே நடந்துடுச்சு என்ற ஒரு பயம். இப்ப கோவிட் வந்தது 5 வருஷத்துக்கு முன்பு, அது அவங்களுக்கு கரோனா வராட்டி போனாலும் கூட மத்தவங்களுக்கு யாரோ வந்திருக்குன்னா அது நமக்கு வந்துடுமோ? எது தொட்டா பயம், எங்க போனாலும் பயம். இந்த கோவிடுக்காக பயந்து இந்த கரோனா எனக்கு வந்துடுமோ? அது அது அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் கூட அவங்க மைண்ட் எங்க போகிறது? அவர் நினைச்ச உடனே இந்த தாட் விஸ்வத்துக்கு விட்டுட்டாரு, எனக்கு வருமோன்னு, கண்டிப்பாக ஒரு கரோனா வரும். அதன் போலவே இந்த மாதிரி இன்னொன்னு என்ன, வெளியில போறாங்க, எங்கேயாவது ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுமோ எனக்கு, நான் இருப்பேனா இல்லையா, எங்க வீட்டுல அவங்க வெளியில போனவங்க சாயந்தரம் வர வரையிலும் பிள்ளைங்களும் புருஷனும் எல்லாருமே நல்லபடியா வரணுமே என்ற விஷயத்த, எங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட அவருக்கு என்ன நினைச்சதோ என்ன நடந்ததோ என்ற ஒரு பயத்துல ஒரு டிசாஸ்டர் தாட்ன்றது நமக்கு தெரியாமலே நாம விட்டுடுறோம். அங்க நமக்கு ஒன்றும் நடந்திருக்காது என்ற ஒரு பாவனை இல்லை, ஏதாவது நடந்து இருக்குமோ என்றுதான் கவலைப்பட்டு ஒரு தாட்டை நாம விட்டுடுறோம். அங்க அது நடக்கிறதோ இல்லை, அது எப்பவாவது ஒண்ணு அந்த அந்த நேரத்துல அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லல. அந்த டிசாஸ்டர் தாட்ஸ் எல்லாமே நாம விட்டுடணும், அது சரிகானது கிடையாது. இந்த மாதிரி கோடானு கோடி மக்கள் இந்த விஸ்வத்துக்குள்ள எல்லாத்துமே டிசாஸ்டர் தாட்ஸ் விட்டுட்டே இருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்ப நாமளே நினைக்கப்பா, இத்தனை வண்டிங்க வருதுன்னா எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு, அந்த காத்து எல்லாமே எவ்வளவு ஒரு வெளியில போனா நமக்கு சுவாசிக்கிறதுக்கே ஏன் இவ்வளவு வேதனைப்படுறோம்னா எல்லாமே பொல்யூஷன். அது போலவே ஒவ்வொரு மனிதனும் ஆயிரக்கணக்கான டிசாஸ்டர்ஸ் தாட் விட்டுட்டா அது சரியாகாது. இரண்டாவது நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது எல்லாரும் காலையில எழுந்திருச்ச ராத்திரி படுத்துக்கிற வரையிலும் நெகட்டிவ் தாட்ஸ் தான். என் புள்ள பரீட்சை பாஸ் ஆவானா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, இந்த எக்ஸாம் எனக்கு பேப்பர் ஈஸியா வருமா, என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்குவாரா, என் மனைவி என்னை புரிஞ்சுக்குமா, என்னை சுத்தி இருக்கிறவங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறாங்க, யாருமே எனக்கு பண உதவி பண்றது இல்லை, இப்படி எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு கஷ்டத்துக்கு யாருக்கிட்டையாவது கடன் கேட்டு பண உதவிக்கு போனாலும் கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த நெகட்டிவ் தாட் அந்த மனுஷனுக்கு சேர்ந்து அவன் கொடுக்கணும்ன்ற ஆசை கூட உங்ககிட்ட போயிடும். மத்தவங்களுக்கு கொடுப்பானே தவிர நீங்க போய் கேட்கும் போது சாரி என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிடுவான். இது எங்கிருந்து வந்த தாட்? இது அவன் கொடுப்பானோ இல்லையோன்ற ஒரு டைலமால முதல்லயே நீங்க வச்சுட்டீங்க தாட்டாங்க. நீங்க பாசிட்டிவா நினைக்கல, எனக்கு கஷ்டம் போயிடும், நான் போன அவன் காசு கொடுப்பான், எனக்கு சமயத்துக்கு அது உதவும்ன்ற நீங்க நினைக்கல, அவன் கொடுப்பானோ இல்லையோ நினைக்கிறீங்க பாருங்க. அந்த தாட் அங்க போய் சேர்ந்து அங்கிருந்து அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற முடியாமல் போகிற சிச்சுவேஷன் வருகிறது. இது எல்லாமே எங்கிருந்து வருது? நாமளா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வினைத்தான். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது அவ்வளவு அற்புதமாக, நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுவா இருந்தாலும் கூட விஸ்வத்துக்கு உடனே 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 போயிடும். அதனை நாம ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இனி மூணாவது என்ன? பாசிட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்ஸ்ல என்ன நினைக்கணும்? இப்ப நமக்கே ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது, அதுக்கு பயப்படாம எனக்கு ஒரு நோய் பரவாயில்ல வந்தா எத்தனையோ மெடிசன்ஸ் இருக்கு, எத்தனையோ முறை இருக்கு, டாக்டர் கிட்ட போய் நான் காட்டிக்கிறேன், நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சு. இரண்டாவது பண கஷ்டம் வந்தது, எப்படியாவது இந்த உலகத்துல எத்தனை நல்ல மனுஷாளுங்க இருக்காங்க, எல்லாரும் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா,
அப்படின்னுட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல போனா எத்தனையோ இருக்கு. அது மாதிரி நீங்க ஆல்வேஸ் யூ ஹாவ் டு திங்க் இன் பாசிட்டிவ் வே. அது உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கையில அது ஒரு பலனை கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இது 3வது பாசிட்டிவ் தாட்ஸ்ல எப்போதுமே எதுக்குமே பயம் இல்லை. நான் முன்னுக்கு வருவேன், நல்லா பரீட்சை எழுதுவேன், நான் பாஸ் ஆகுவேன், நான் கலெக்டர் ஆகுவேன். இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லே தான் நாம இருந்தோம்னா, அங்க நமக்கு அந்த விஸ்வத்துக்கு அது போகும்போது கண்டிப்பா அங்கிருந்து வர்ற ஹெல்ப் எல்லாமே உங்களுக்கு சேரும். அதனால டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ் வச்சுக்க கூடாது, நெகட்டிவ் தாட்ஸாக யோசிக்க கூடாது, பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கணும். 4வது மிராக்குலஸ். இதெல்லாமே வச்சுக்கணும்னா எப்படி நம்மளுடைய பிரெயினை நாம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். எப்போதுமே புதுமையான முறையில யோசிக்க தொடங்கணும். எப்போதுமே அந்த பழைய செட்டிக்குள்ளேயே நம்ம காலத்தை ஓட்டாம இதுக்கு மிஞ்சி ஏதோ ஒரு உலகம் இருக்கு. எத்தனை பேர் உலகத்துல எத்தனையோ சாதிக்கிறாங்க. இன்னும் நம்ம எந்த அளவு சிறு அளவுலயே நம்மளோட வாழ்க்கை நாம தள்ளின்னு இருக்கோம்னா பிகாஸ் ஆஃப் அவர் தாட் பவர் இஸ் நாட் சேஞ்ச். தாட் பவர் சேஞ்ச் ஆகலைன்னா நமக்கு ஒரு வளர்ச்சி என்றது இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்? நிறைய புது புத்தகங்கள் படிக்கணும், நல்ல 4 பேரோட சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும், தியானம் அதிகமா பண்ணணும், அற்புதமா எனர்ஜியை சேவ் பண்ணணும், ஆச்சார சாங்கத்தியம் செய்யணும். இது எல்லாமே இந்த 5 ஃபிங்கர்ஸ் கான்செப்ட் மாதிரி பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. இப்ப நாம இந்த எனர்ஜி என்றது இந்த கான்சியஸ் தாட்ஸ் எல்லாமே நமக்கு விஸ்வத்திலிருந்து வரும்போது நாம தியானம் செய்யும் போது என்ன நினைக்கிறோம்? தாட்ஸை விட்டுடணும், தாட்ஸோட நாம தியானம் பண்ணக்கூடாது, தாட்லெஸ் ஸ்டேஜ்னு சொல்றோம். அதே தாட்ஸ் நமக்கு எப்படி எனர்ஜி கொடுக்கறதுன்னா, தியான நிலையில இருக்கும்போது தாட்ஸை பக்கத்துல வச்சுட்டு நாம கிரியேட்டிவா ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அப்ப அந்த தாட்ஸ் கொடுக்கிற எனர்ஜியை நாம உள்வாங்கணும். தியானத்திலே இருக்கும்போது எண்ணங்களின் வலிமையை எடுத்துக்க கூடாது. அப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா ரொம்ப வீக் ஆயிடுவோம். நாம சொல்லுவோம், எப்பவாவது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப சிந்திக்கிற, இதனாலதான் நீ சோர்ந்தழுது போயிட்ட, அதிகமா சிந்திச்சேன்னா உன்னுடைய எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் போலதான் அதுக்குதான் நம்ம தியானத்துல உட்காரும் போது எண்ணமற்ற நிலை என்று சொல்லும் போது அப்ப நாம அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம எல்லாருமே உள்வாங்குறோம். அதுவே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த நேரத்துல அந்த தாட் பவரை நாம மறுபடியும் நல்ல முறையில நாம அதனை யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் அற்புதமான ஒரு தாட் ப்ராசஸ். எப்ப எந்த நேரத்துல எது எடுத்துக்கணும், எப்படி நாம அதனை செயல்படுத்தணும், எல்லாரும் மாதிரி இல்லாமல் இன்னும் புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு ஒரு பெரிய மகான்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி நாமளும் ஏன் உருவாக கூடாது? அவங்க ஒரு இவ்வளவு பெரிய அற்புதங்கள் ரிசர்ச்சுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்? இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்ப பாசிட்டிவ் தாட்ஸ் வரையில் வந்தோம். இனி மிராக்குலஸ் தாட்ஸ். மிராக்குலஸ் என்ன? யாருமே பண்ண முடியாதது மிராக்குலஸ் அவங்க பண்றாங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கூகுள் கண்டுபிடிச்சவர் லாரி பேஸ்ன்றவங்க, பேஸ்புக்கை கண்டுபிடிச்ச திரு மார்க் ஜுக்கர்பர்க் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு மிராக்குலஸ் தாட்ஸ் அவங்களது. சாதாரணமான எண்ணங்கள் கிடையாது. நம்ம மாதிரி நமக்கு டெய்லி எழுந்திருச்ச நம்ம ஃபேமிலியில இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய அற்புதமான எண்ணம்னு நினைக்கிறோம். நம்ம இதனை இன்னைக்கு தள்ளிவிட்டா போதும் காலம்ன்றதே நம்ம வாழ்க்கையை பொறுத்தவர, இதனை மிஞ்சி இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தாட் இருக்கும், இதுக்கு மேல ஏதோ இருக்கிறது, நாம சாதிக்க வேண்டியதுன்ற எண்ணம் நம்ம மூளை போறது கிடையாது. ஏன்னா வி ஆர் நாட் அதனை ஆக்டிவேட் பண்ணல. அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவோம் நாம கூட ஒரு பெரிய சூப்பர்மேன் ஆயிடும். சூப்பர்மேன் ஆனா என்ன? அந்த சூப்பர்மேன் சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு நிமிஷம் இங்க இருப்பாரு, இன்னொரு நிமிஷம் ஒரு 20,000 மாடியில ஒரு நிமிஷத்துல அவர் தாவி போயிடுவாரு. அந்த சக்தி எல்லாம் அந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த சக்தியை அவங்களால உள்வாங்க முடியுது. ஏன் நம்மளால முடியல? நமக்கு அந்த தாட் கிடையாது. நமக்கு சூப்பர்மேன் ஆகணும்ன்ற எண்ணமே இல்லை. டெய்லி இப்படி இருந்தா போதும், காலையில எழுந்திரிச்சோம் ராத்திரி ஆகுது, டே டு டே நேச்சர் இப்படியே இருக்கு தவிர இன்னைக்கு இதே மாதிரி இருக்கே, நாளைக்கு ஒரு அற்புதம் செய்யலாமேன்ற ஒரு தாட் நமக்கு இல்லை. அதனாலதான் ஒரு நாளுக்கு 60,000 தாட்ஸ் நாம வச்சாலும் கூட அதுல எல்லாமே இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோட போறது தவிர நான் பாசிட்டிவ் கொஞ்சம் இருந்த மிராக்குலஸ்க்கு எங்க போறது? இனி போகவே முடியாது. இனி எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம நரேந்திர மோடி, அவர் நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர். அவரு
இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்பு அவர் எப்படி இருந்தாரு? ஒரு சாய் வித்துன்றவர், சாய்வாலா. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஒரு மிராக்கிளஸ் தாட் வச்சாரு. ஒரு நாட்டுக்கு பிரதமர் ஆகணும்ன்றது சாமானியமான விஷயம் இல்லை. அவர் பெரிய படிப்பு படிக்கவில்லை, ரொம்ப பணக்காரர் இல்லை, பெரிய பதவி இதுவும் கிடையாது. அவர் வச்ச தாட் எப்படி பலிச்சது. இன்னைக்கு எல்லாரையுமே அவர் சாசிக்கிற நிலைமையில இருக்காங்கன்னா அவர் வச்ச ஒரு அற்புதமான ஒரு தாட்ன்றது அங்க பலிச்சிருக்கு. அதுவும் போலவே நம்ம எல்லாருக்குள்ளமே ஒரு அற்புதமான ஒரு சக்தின்றது இருக்கு. நாம அதனை யூஸ் பண்ணிக்கிறதே தான் இருக்கிறது. அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நீங்களா அதனை யோசிக்கிற தன்மை இருக்கும் போது யோசிக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு யோசனையும் நீங்க வெளியில விடும்போது உங்களுக்கு அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகிடும். அது மாற்றவே முடியாது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நம்ம கண்ணாடியில முன்னால போய் நின்னுட்டு நம்மளை நாம பாத்துக்கும் போது, இன்னைக்கு நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு ப்ளூ சாரியில இருந்த கண்ணாடியிலோட ப்ளூ சாரியில தான் தெரிவேனே தவிர அதுல ரெட்டோ கிரீனாக தெரியுமா? வராது. அது ரெட்டோ கிரீனாக மாறணும்ன்ற கண்ணாடிக்கு கலர் போட்டா கலர் வராது. நான் சாரி கலர் மாத்தினால்தான் கண்ணாடியில இன்னொரு கலரா நான் தெரிவேனே தவிர கண்ணாடிக்கு பச்சை கலரு ரெட் கலர் போட்டா அது சரியாயிடுமா? நான் கிரீன்ல தான் இருக்கேன். அது போலதான் நம்ம எல்லோருமே எங்க மாத்தணும், நம்ம தாட் ப்ராசஸை எதுல மாத்தணும் என்றது நாம உணரணும். நம்ம பிரெயினை நாம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? அற்புதமா தியானம் செய்யணும். நான் சொன்ன மாதிரி இந்த சுவாத்தியாயம் பண்றது, நிறைய நிறைய புதுமையான மனுஷாளுங்களோட நாம பழகிறது, நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை நாம தெரிந்துகிறது. இது எல்லாமே நாம செய்தா மட்டும்தான் நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ன்றது வளரும். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் எ குட் ஆர் பேட், யூ ஆர் த காஸ் ரூட். நாம எதுனையுமே மாற்றுறது வெளி உலகத்துல எதுவுமே மாத்த முடியாது. உன்னுடைய உள்ளுக்குள்ளேதான் நீ மாற்றம் என்றது கொண்டு வரணுமே தவிர ஃபர்ஸ்ட் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறமா தான் வெளி உலகத்தை மாத்தணும் என்ற ஒரு தாட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்வேஸ் யூ திங்க் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த 4 பேட்டர்ன்ஸ்லயுமே நாம மிராக்கிளஸ் திங்கிங்கா எப்படி இருக்கிறது, எவ்வளவு அற்புதங்கள்லாம் உங்க உலகத்துல இத்தனை பேர் சாதிச்சிட்டு இருக்காங்கன்னா நம்மளால முடியாதா என்ற ஒரு அற்புதமான ஒரு தாட் ப்ராசஸை நாம வச்சுக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. கண்ணாடியில பார்த்தா எப்படி நமக்கு நாம ஒரே மாதிரி தெரியுறோமோ அதுல மாற்றம் தெரியும்னா நாம ஒரு மேக்கப் ஸ்டைலாவது மாத்தணும், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாவது மாத்தினாதான் அங்க மாற்றம் என்றது தெரியும். அது இல்லாமல் நான் கண்ணாடியில பார்த்துக்கிட்டு ஒரு விதமா இருந்து எனக்கு பிரதிரூபம் இன்னொரு விதமா தெரியலன்னா அது அர்த்தமே இல்லை. நீங்க எங்கே கூட எந்த விதையை போட்டு ஒரு செடியை நட்டுறீங்களோ அந்த செடியோட பலனை தான் நீங்க பெற முடியுமே தவிர இன்னொரு பழம் என்றது போட்டது ஒரு விதை கிடைச்சது இன்னொரு ரிசல்ட்னா அது ஆகவே ஆகாது. எதுவுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கு. எல்லாத்துக்குமே மூல காரணம் நீங்க நினைக்கிற ஒரு நினைப்பு. நீங்க IAS எக்ஸாம் ஈஸியா படிச்சுட்டு எழுதிட்டு முடியுமா? எத்தனை வருஷங்கள் அவங்க டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டால்தான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு IAS கலெக்டர் ஆக முடியும். ஈஸியா வர முடியுமா? நினைக்கலாம், நினைப்பு எல்லாருக்குமே உண்டு. அதுக்கு தகுந்த கஷ்டத்தையும் நம்ம பட்டாலத்தான் ஒரு IAS போஸ்ட்ன்றது கிடைக்கும். ஈஸியா எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. படிப்பிலே ஆகட்டும், செயலிலே ஆகட்டும், இது போலவே நம்மளுடைய தாட் ப்ராசஸை நம்ம எவ்வளவு முன்னுக்கு 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 எப்போதும் எடுத்துட்டு போனால் மட்டும்தான் அதுல நம்மளுடைய வளர்ச்சி என்று தெரியும். அதனால எப்போதுமே யாரு கூட இந்த டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு எந்த விஷயத்துக்குமே நிஜமாகவே இந்த உலகத்துல புத்தர் சொன்ன மாதிரி ஆல் த வேர்ல்ட் இஸ் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ் என்றது நாம மறக்கவே முடியாது. உலகத்துல எத்தனை எண்ணங்கள் இருந்தாலும் அது எல்லாமே உனக்கு பிரதிரூபம் தான் என்றது நாம கண்டிப்பாக உணரணும். அது இல்லாம நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், எங்கிருந்தோ ஏதோ மேல இருந்து வருது, எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு டிரான்ஸ்மிட்டர். நமக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயம் நமக்கு பிரெயினுக்குள்ள வருதுன்னா
அந்த விஸ்வத்திலேருந்து உள்வாங்கிறதுக்கு ஆண்டெனால இருந்து எப்படி வேவ்ஸ் மூலமா நம்ம டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸ், எஃப்எம் இது எல்லாமே நமக்கு வருகிறதோ அந்த வேவ்ஸ், அது போலதான் நம்ம மைண்ட்ல இருந்து விஸ்வத்தில இருந்து உள்வாங்கிறதுக்கு இந்த பிரெயின்ன்றது ஒரு டூல். அதுக்கு இருக்கிறது தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்ன்றது. அதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இந்த எண்ணங்கள் மூலமாக உள்வாங்கிக்கிறோம். அந்த உள்வாங்கிறது கூட நாம விட்ட ஒரு தாட் தானே தவிர வேற எதுவுமே புதுசு கிடையாது. நாம நினைக்கணும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கின்ற ஒரு சக்தி வேணும், நான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்ல உலகத்துல பேர் புகழோட இருக்கணும் அப்படின்ற ஆல்வேஸ் 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 யூ திங்க் அபவுட் ஒரு டெஸ்டினி. எப்படி ஒரு ஹை லெவல்ல தான் உங்க தாட் ப்ராசஸ்ன்றது இருக்கணுமே தவிர என்னால முடியுமா முடியாதா என்ற பயத்தில் எப்போதுமே டவுனுக்கு நீங்க போகவே கூடாது. ஆல்வேஸ் அப், என்னால முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன் என்ற ஒரு, எனக்கு நல்ல பணம் சம்பாதிக்க முடியும், நான் எப்போதுமே ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருப்பேன், எனக்கு எந்த விதமான நோய் இல்லை, எந்த விஷயத்துமே ஆகட்டும், ஒரு சந்தோஷம், ஒரு பதவி, ஒரு குடும்பத்துல அன்பு பாசம், 4 பேரோட பழகும் போது அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க, இது எல்லாமே உங்களோட தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கு. நீங்க எப்போதுமே நெகட்டிவ்ல யோசிச்சீங்கன்னா டவுன்ஃபால் தான். அது இல்லாமல் எல்லாமே முடியும், என்னால முடியும். முதல்ல முடியும் என்றதுக்கு நீங்க இடத்தை கொடுங்க அப்படின்னுட்டு எத்தனை புக்ஸ்லயுமே இந்த தாட் ப்ராசஸ பத்தி, மைண்ட் பவரை பத்தி எத்தனையோ விஷயங்கள், எவ்வளவோ மாஸ்டர்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. இதனை நாம புரிஞ்சுக்கணும். இத மேல உலகத்துல நாம கொடுக்கிற விஷயம்தான் மேலைக்கு போய் மறுபடியும் நம்மளே தாக்குது. இது வேற யாரோ கொடுக்கல. எவ்ரி திங் இஸ் வித் அஸ். நம்மளுடைய ஃபுல் தாட்ஸ் தான் அங்க நிறைஞ்சி நம்ம மேலேயே வந்துட்டு இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது என்று நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பிலீவ் பண்ணணும். இதுதான் இது. நான் இப்ப எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், எத்தனை பேருடைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனை எல்லாமே நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களால அஷ்டாவக்ர கீதையில யாமதிகா கா ஆவிர்பவேத் என்று சொன்னதும், ஆல் த வேர்ல்ட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ் சொன்னதும், பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார், எத் பாவம் தத்பவதி. எத் பாவம் என்ன, உன்னுடைய எண்ணம் என்னவோ அதுதான் பலிக்கும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இது எல்லாமே எதுன்னா நாம நினைக்கிற நினைப்பிலைத்தான் இருக்கிற அந்த நினைப்பு என்றது நீங்க நினைச்சிட்டு வெளியில விடும் போதே அப்படி ஒரு பாசிட்டிவ்னஸ். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா நீங்க கேட்டுட்டு இருக்கேன்னாலும் கூட உங்க உள் மனசுல ஏதோ தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும். இது போலதான் நாம கொடுக்கதான் அந்த விஸ்வத்துல இருந்த மறுபடியும் எப்படி நாம் அதனை ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அது நம்மளையே சேரும். யூ கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி. நீ அது இல்லாம இந்த எண்ணமற்ற நிலைக்கு நாம போகணும்னா தியானம் உண்டிதான். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பாருங்க, தியானம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு எண்ணங்களே வராது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னும் தியானம் பண்ண போனீங்கன்னா உங்களால கூட உங்களுடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாம் கூட சொல்றோம் இல்லைங்களா, நம்ம அற்புதமா தியானம் பண்ணுங்க, தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்கன்னுட்டுன்னு. அது நம்ம போலவங்க கூட நிறைய பேர் இதனை அன்றாட வாழ்க்கையில பண்ணி காட்டியிருக்காங்க. ஏன் நம்மளால மட்டும் முடியாது? ஏன்னா நமக்கு முதல்லயே ஒரு நெகட்டிவ் தாட், என்னால முடியுமா, பயம், என்னால முடியாது அப்படின்னு அந்த முடியாது என்ற கான்செப்டை விட்டுட்டு எல்லாமே முடியும் என்ற ஒரு பாசிட்டிவ்னஸ்ல நீங்க வந்தீங்கன்னா, அதனையும் தாண்டி இன்னும் உங்க பிரெயினை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது மிராக்குலஸ் தாட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா எத்தனையோ விஷயங்களை நம்மளால கண்டுபிடிச்சிட்டு நம்ம தாட் ப்ராசஸை நம்ம அற்புதமாக வளர்த்துக்கலாம் மாஸ்டர். அதனாலதான் இந்த தாட் பவர் என்ற இந்த செஷன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களுமே வேற எதுவுமே எங்கிருந்து வர்றது கிடையாது. நம்ம மூளையிலேருந்து கொடுக்க அத்தனை விஷயங்களுமே நம்ம விஸ்வத்திலிருந்து நாம் அனுப்பிச்ச விஷயங்கள் தான் மறுபடியும் நமக்கு வருது என்ற விஷயத்தை நாம எல்லோருமே உணரணும். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ சார். நன்றி மேடம். மேடம் எனக்கு ஒரே ஒரு டவுட் மேடம், ஸ்மால் டவுட் மேடம். ஐ டிடன்ட் கேட்ச் இட் அப். நீங்க சொல்லும்போது, அதாவது வைல் டூயிங் தியானம் நம்ம வந்து நோ தாட்ஸ் ஸ்டேட்டஸ்க்கு போறோம். அதே வந்து பேரலா வந்து வைல் டூயிங் எ ஒர்க்கு நீங்க என்ன சொன்னீங்க, we have to use our thought power அப்படின்னு சொன்னீங்க. அது எனக்கு கொஞ்சம் ரிப்பீட் பண்ண மேடம். அதாவது தியானத்துல வந்து
தியானத்துல வந்து நோ தாட் ஸ்டேஜுக்கு போனா வந்து நம்ம வந்து பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கும், அந்த எனர்ஜி வந்து கூடும் இல்லைங்களா? சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் அந்த பண்றோம். எனர்ஜியை, அந்த சேமிச்சு வச்சுக்க எனர்ஜியை, அப்ப தாட்ஸே இல்லாம எனர்ஜி எல்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம். அதுவே ஒரு கிரியேஷன் பண்ணணும்னா தாட் இருக்கணும் இல்லையா? அப்ப தாட் இல்லாம ஒரு கிரியேஷன்ன்றது எப்படி நடக்கும்? அந்த அந்த கிரியேஷன் நடத்துறதுக்கு அந்த தாட்டுக்கு நீங்க எனர்ஜியை கொடுக்கணும். நல்ல எனர்ஜி நீங்க கொடுத்தீங்கன்னா அங்க அந்த தாட் ப்ராசஸ் நடக்கும். So that can be given by only தியானம். எஸ், தியானத்திலே நீங்க சேமிச்சு வச்சிருக்கிற அந்த எனர்ஜியை நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும்னு பண்ணும்போது அங்க அதனை செலவு பண்றீங்க. அனாவசியம் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து வேஸ்டா சிந்திச்சிட்டு இருந்தா யூ வில் பிகம் வீக். அதுல ஒன்றே பலன் இல்லை. Now I understood your equation. For the benefits of the participants also I will repeat. Step number 1, நம்ம வந்து எந்த ஒரு கிரியேட்டிவிட்டியா செய்யணும்னா அதுக்கு வந்து நமக்கு தாட்டுக்கு எனர்ஜி கொடுக்கணும். Step number 1. Step number 2, to give that energy to the thought, we have to do the dhyanam. So at no thought stage, you will get energy in the thoughts. Yes, madam? Yes, sir. Yes, thanks, sir. And another thing, அந்த பொண்ணு கூட டாக்டர் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து அவங்க சொல்லுவாங்க, நினைக்க தனக்கு, அதாவது you are what you think. இது மட்டும் நான் சொல்லிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்றேன் மேடம். வெரி பியூட்டிஃபுல் லெக்சர், ஒண்டர்ஃபுல்லி given. Really wonderful. Thanks, sir. ரொம்ப thanks, sir. Actually, I would have missed it. Madam knows I would have missed your session, but God blessed me. And the positive attitude it brought to me. It matched. நீங்க என்ன வச்சிட்டீங்க, நீங்க வரணும்ன்றது அந்த தாட் பவர் அங்க பலிச்சிடுச்சு. The situation also came in favor of me to come over here. உங்க மனசுக்குள்ள டைம் பிரகாரம் போயிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சு கண்டிப்பாக அங்க பலிச்சு. That situation which where I went, அதுவும் எனக்கு வேலையாச்சு. சாதகமா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு வரணும்ன்றது அந்த விஸ்வம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. ஏன்னா உங்க மனசுல நல்ல தாட், நான் டைமுக்கு போயிடணும், மேடம்க்கு சிரமம் கொடுக்க கூடாது, லேட் பண்ணாம அந்த டைமுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கணும்ன்ற ஒரு நல்ல தாட்டை நீங்க விட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. Yes, madam. Sure, madam. Sure. Fine. Madam, ஒரு 5 minutes I will take the views of the masters also, our masters also. Evening session is very going wonderfully because of your grace. Actually, I was missing you for the 3 months, madam. When you are US, no, my heart was thinking of you. ஐயோ மேடம் இல்லையான்னு நான் நிறைய முறை நினைச்சிருக்கேன். பட் அதெல்லாம் இப்போ பேலன்ஸ் ஆகுது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பட் தோ திஸ் மந்த் யூ ஆர் டேக்கிங் ஒன்லி ஃபியூ கிளாஸஸ், பட் ஐ எக்ஸ்பெக்ட் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் மார்ச்ல பார்க்கலாம் சார். ஏன்னா எனக்கு நிறைய கிளாसेस இருக்கு, யூரோப் கிளாसेस அண்ட் கிளாஸ் நீங்க எடுக்க வேண்டியது இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி எடுங்க மேடம். மோரோவர் வந்து நீங்க தெலுங்கு பீப்புள் மாதிரி தெரியல மேடம், எனக்கு தமிழ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசுறீங்க. ஐ ஷுட் நாட் மோர் அப்ரிஷியேட்டிவ் இன் திஸ் ஃபாரம். தமிழ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். இப்போ வந்து நண்பர்களே, இப்பொழுது தாட் பவரை பத்தி நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் மேடம் கிட்ட. ஃபாஸ்டாகவும் பேசினாங்க, ஒண்டர்ஃபுல்லாகவும் கருத்துக்கள்லாம் இருந்தது. இட் எமினேட்டட் லைக் எனிதிங். ஸோ நான் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அட்வான்ஸ் தேங்க்ஸ் மேடம்க்கு சொல்லிக்கிறேன். இப்போ நண்பர்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். ஒரு நல்ல சந்தர்ப்பம் மேடம் கிட்ட பேசுறதுக்கு. மேடம் ரொம்ப சீனியர் மாஸ்டர், ஃபாரின்லாம் நிறைய ட்ராவல் பண்றாங்க. லாஸ்ட் 3 months கூட யூஎஸ் போயிட்டு வந்தாங்க. வெரி குட் எக்ஸ்போஷர் இஸ் ஹேவிங் மேடம். முன்வாருங்கள் நண்பர்களே, கையை உயர்த்தினால் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். நான் அன்மியூட் கொடுக்கிறேன், முன்வாருங்கள். வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள், அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாலை வணக்கம் மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். அவங்க வந்து மேடம் வந்து ஃப்ரம் ஈரோடு மேடம், சந்திரா மேடம் வந்து ஈரோட்ல இருந்து வராங்க. வெரி வெரி சின்சியர். வணக்கம் மேடம். அனைத்து மாஸ்டர்களுக்கும் மாலை வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு அருமையா எண்ணங்களை மேம்படுத்தணும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். 2 வேர்ட்ஸ்ல முடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா அதை நம்ம தாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம். அந்த தாட்ஸுக்கு பவர் வந்து நம்ம தியானத்துல எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம். மேடம் வந்து ஆல்வேஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க, வெரி வெரி ஸ்பெசிஃபிக். நண்பர்களே, முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி.
முன் வாருங்கள். இதுக்கப்புறம் மேடம் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் வருவாங்க. ஐ திங்க் ஸோ. எஸ். மாஸ்டர்ஸ் முன் வாருங்கள். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம், மாஸ்டர் திரு நடராஜன் சார், சாரு கிளம்பிட்டாங்க உங்களுக்கு. மாஸ்டர் திரு கதிரேசன் சார், சாரு சேலத்துலேருந்து வர்றாரு சார். சார் மாஸ்டர் திரு கதிரேசன் சார் முன் வாருங்கள். மாஸ்டர் திரு கதிரேசன் சார், சார் பேசுறீங்களா சார்? சார் முன் வாருங்கள். மாஸ்டர் திரு ரவி சார், மாஸ்டர் திரு சுரேஷ் பாபு சார், இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறது. மாஸ்டர் திருமதி பாரதி மேடம், மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் கையை வைத்துள்ளாரு, அவருக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். மாலை வணக்கம் சார். அடுத்ததாக மாஸ்டர் திரு ரவி சார் கொடுக்குறேன் சார். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார், சார் வந்து சென்னையில வராங்க. பிளஸ் சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அருமையா இருந்தது பேச்சு. ஆனா எப்பவுமே நீங்க சொல்லும் போது கொஞ்சம் எனர்ஜி வருது, ஆனா திருப்பி திருப்பி கீழே போகுது. அது என்ன, அதுதான் நீங்க சொன்னீங்க, அதுக்கும் வழி சொல்லிட்டீங்க. தியானம் பண்ணணும், சஜ்ஜன சாங்கத்தியம், புக்கு படிக்கணும், அதேதான் வழி, வேற வழியே இல்ல. ஆமாங்க சார், அதான் சொல்லுங்க. ரொம்ப வருஷமா நாம எல்லோருமே நம்ம தாட் ப்ராசஸ் வளர்த்துக்காம பழைய எண்ணங்களையே இன்னும் நம்ம பின்தங்கறதுனால நம்ம எனர்ஜி எல்லாமே டவுன்ஃபால் ஆயிடுறது. அது இல்லாம நாம இன்னும் இந்த மாதிரி ஆச்சார சாங்கத்தியம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் பண்ண தியானம், இது எல்லாமே நம்மளுடைய தாட் ப்ராசஸ் உயர்த்துக்க முடியும். அனாவசியமான எண்ணங்களை தவிர்க்க முடியும், சக்தியுடன் இருக்க முடியும் சார். விவேகானந்தரை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம நிறைய பண்ணணும், நல்ல எண்ணங்கள்ல ஓடும். நிறைய காலையில அந்த இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுவேன், ஆனா திருப்பி நம்ம அது எதுலுமே செயல்பட முடியல, அப்படியே சக்கப்பாயே போயிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னதை பார்த்தா கொஞ்சம் எனர்ஜி வந்திருக்கு. கண்டிப்பா. அதனால பழைய எண்ணங்களை எப்போதுமே நினைக்க கூடாது சார். திருப்பி 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 ஒரே எண்ணத்தை நீங்க விஸ்வத்துக்கு கொடுக்கும் போது அந்த எண்ணத்துக்கு பவர் அதிகமாயிடும். அதனால எப்போதுமே உங்க தாட்ல நீங்க நடந்து போனது பழைய விஷயங்களை மறுபடியும் நீங்க நினைக்கவே கூடாது. நினைக்க அதுதான் அதுக்கு ஸ்ட்ரென்த். இப்ப நம்ம ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, 10 முறை ஒரு பொய்ய சொன்னீங்கன்னா அந்த பொய்ய அங்க உண்மையாயிடுமா. அது போலதான் நீங்க நினைக்க அதுதான் அங்க சக்தி அடையிறது. அதனால பழைய விஷயங்களு நடந்து போன விஷயங்களுக்கு நீங்க உங்க மனசுல இடம் தரவே தராதீங்க. அது நீங்க நினைக்கதான் வெளியில வருது, நினைக்காதீங்க. அது வந்துடுது, நினைக்கிறேன்னா கூட அது உள்ள ஓடி வருது. அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அது அந்த நேரத்துல நீங்க நல்ல விஷயத்து மேல உங்களோட தாட் எடுத்துட்டு போங்க. இது நடந்து போன விஷயங்களை நினைச்சிட்டு எனர்ஜியை லாஸ் பண்ணிக்கிறத விட நல்ல விஷயங்கள் மேல எவ்வளவு எத்தனை பேர் இது கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளவு உலகத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு, தெரிஞ்சுக்கொள்ள விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, நான் இதனை கத்துக்க போறேன், இதனை நான் பிராக்டிஸ் பண்றேன். ஒரு கேம் ஆகட்டும், ஒரு மியூசிக் ஆகட்டும், ஒரு புத்தகம் படிக்கிறது ஆகட்டும், கிரியேட்டிவிட்டி ஆகட்டும், எது ஆனாலும் சரி, அந்த டைமை ஆகட்டும், அந்த எண்ணத்தை ஆகட்டும் அதன் மேல செலுத்துங்க. வீண் வெட்டு வச்சு பேசுறது, எல்லாரு கூடமே காசிப் படிக்கிறது, இதெல்லாமே வேஸ்ட். நமக்கு ஒண்ணு கூட வாழ்க்கையில நமக்கு பயன் கொடுக்காது. நம்மளோட தாட்ல எப்படி வச்சிருக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நல்லபடியா நாம வாழணும், நம்மளால 4 பேருக்கு ஒரு ஹெல்பிங்கா இருக்கணும், ஒரு மோரலா இருக்கணுமே தவிர நாம யாருக்கிட்டயுமே ஒரு சுட்டி காட்டு நினைக்க மாதிரி வாழவே கூடாது. இதெல்லாமே நம்ம தாட் ப்ராசஸ்ல நாம வச்சுக்கணும். அது நடந்து போனது திருப்பியும் வராது. அதுக்காக அந்த தாட்டுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் கொடுக்காதீங்க. அப்படிதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் சார். ஓகே, அது நினைக்க நமக்கு எனர்ஜி எல்லாம் உண்மையிலே ரொம்ப டயர்ட் ஆயிடுது, ஒரே தூக்கமா வருது, ஒரே இதுவாயிடுது. இது எல்லாமே நாமளா தேடி கொண்டு வந்து வினைத்தான். இது யாருமே சொல்லல. ஆனா நம்ம மனசு கேட்க மாட்டேன்றது. மறுபடியும் சுத்தி அங்கேயே போறதுனால we are becoming very weak. அதுவே இதனையும் தாண்டி சில பேர் இருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய பிரெயின், அவங்க அறிவாளிங்க புரிஞ்சிருக்காங்க இதெல்லாம் வேஸ்ட், இன்னும் நல்லபடியா என் மைண்ட்ல எவ்வளவோ இருக்கு, அதனை நாம இன்னும் நான் அதனை சரிப்படுத்திக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க மேலுக்கு மேல வளர்ந்துட்டு எங்கேயோ போறாங்க. நாம என்னடான்னு இன்னும் இருக்குற இடத்துல இருந்து டவுனுக்கு போறோம். அப்படி இருக்கவே கூடாது. எல்லாருக்கூடயும் இருக்கிற அந்த பிரெயின் நர்வ்ஸ் இருக்கு, நம்ம ஆக்டிவேட் பண்ண புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மேடம்.
நன்றி மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ். அடுத்ததாக மாஸ்டர் திரு ரவி சார் கையை ஊற்றுள்ளாரு. கடைசியாக அவருக்கு அட்மிட் கொடுத்துட்டு நான் ஐ வில் கோ ஃபார் மெடிடேஷன். சார், மாஸ்டர் திரு ரவி சார், மாலை வணக்கம் சார். ப்ளீஸ் ப்ரொசீட் சார். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் மேம். கேக்குதுங்களா மேம்? கேக்குது சார். தியானத்துல உட்காரும் போது சின்ன சின்ன அந்த பேட் வைப்ரேஷன் இதெல்லாம் வரும்போது நம்ம தியானம் பண்றோம். திரும்பி ரீகால் ஆகிட்டே இருக்கும்போது அதை நம்ம எப்படி மேடம் அவாய்ட் பண்றது? மறுபடியும் நம்ம எண்ணத்தை சுவாசத்து மேலதான் கொண்டு வரணும். வேற வழியே இல்ல. அதுக்காக என்ன செய்யணும்னா, டெய்லி நம்ம காலையில எழுந்திருச்ச பிறகு நம்ம வீட்டு விஷயங்கள், வெளியில விஷயங்கள், அனாவசியமான விஷயத்திலே நாம தலையிடவே கூடாது. தலையிட்டா நமக்கு என்ன ஆகுறதுன்னா, அந்த விஷயங்கள் தான் நமக்கு தியானத்துல உட்கார்ந்தா அந்த நடந்து போற விஷயங்கள் இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள ஒரு சினிமா ரீல் மாதிரி ஓடிட்டு இருக்கும். அப்ப உங்களால தியானம் எப்படி பண்ண முடியும்? எது வேணான்னு தவிர்க்கும் போது மறுபடியும் அதுவே வரும். ஏன் இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி ஏன் பேசினேன், இவங்க அப்படியே சொன்னாங்க, இது அனாவசியமான விஷயங்கள். நமக்கு தேவைப்பட்டது இல்லாமல் இருந்ததுன்னா அதுல எங்குமே நம்ம நோசை விடவே கூடாது. நம் வேலாக்கி நாம இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது. அது இல்லாம எல்லாமே நாம தூக்கி தலையில போட்டுக்கிட்டோம்னா அந்த எண்ணங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள மூடிட்டு இருக்கும். அதே நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் ஏதாவது பக்கத்துல வந்துகிட்டே மேடம் இருக்கு. நம்ம வந்துடணும் சார். எல்லாத்துக்குமே ஒரு மத்திய மார்க்கத்துல நடக்கிறது எதுவா இருந்தாலும் பார்க்கணும், கேட்கணுமே தவிர அது அங்க நாமளா ஆகி மாறவே கூடாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது ஏதோ என்ன பக்கத்துல அடிச்சுக்கிறாங்க, சத்தம் போட்டுக்கிறாங்க, திட்டுக்கிறாங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு அவசியம் இல்லை என்ற ஒரு வைராகியத்தோட இருக்கணும். அப்படி இருந்தாதான் சரி. இது நம்ம குடும்பம் பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்க, நமக்கு என்னமோ பெரிய ஜட்ஜஸ் மாதிரி போய் நாம அப்படி தீர்ப்பு அடையவே கூடாது. அவங்களா கேட்டா நம்ம வாயை திறக்கணும். இல்லைன்னா நம்ம காது கண்ணு ரெண்டு எல்லாம் மூடிக்கிட்டு அங்கிருந்து வந்துடும். தட் இஸ் குட் வே. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். பழனியப்பன் சார். தேங்க்யூ சார். எஸ் சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி மாஸ்டர் திரு ரவி சார். அடுத்ததாக சார் மேடம், கடைசியாக மாஸ்டர் திரு சுரேஷ் பாபு சாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் மேடம். மாஸ்டர் திரு சுரேஷ் பாபு சார், ப்ளீஸ் ப்ரொசீடுங்க. மேடம் வணக்கம். மகாவதார் ஃபவுண்டேஷன்ல உள்ள அனைவருக்கும், அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி சார் கேட்ட அதே கொஸ்டின் தான், டவுட் தான் எனக்குமே. இப்ப நம்மள சுத்து வட்டாரம் நாம இப்போ ஒர்க் பண்றோம். நாங்க ஒரு டீம் ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணும்போது 10 பேர் 20 பேர் ஒர்க் பண்ணும்போது அங்க உள்ள சுச்சுவேஷன்ல அங்க எல்லாமே கோசிப் பேசுறது, நெகட்டிவான தாட்ஸ். யாருமே இது வரைக்கும் நேர்மறையா ஒருத்தவங்க நேருக்கு நேரு பேசும்போது நேர்மறையான விஷயங்களை இது வரைக்கும் யாரும் பேசுனதே கிடையாது. நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா, இது வாய் வார்த்தைக்கு பேசுறது. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க ஸ்டோரிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்கு போயிடுவாங்க. நேத்து நடந்தது, போன வருஷம் நடந்தது இப்படின்ட்டு. இந்த மாதிரி நடக்கும்போது நாம அதுல இருந்து விலகணும்னு நினைச்சா கூட அந்த இது நம்மள கண்டினியூவா போயிட்டே இருக்குது. அதுல இருந்து அதுதான் நீங்க அங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற ஒரு இதுல இருந்து நீங்க அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களால வெளியே வர முடியாது. அதற்காக நீங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடணும். ஒரு வேலை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கிருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் மனசுக்குள்ள போட்டுக்காம அங்கிருந்து நமக்கு அனாவசியமான விஷயங்கள் இது, அவங்க ஃபேமிலி விஷயங்கள், ஏதோ ஊர்ல உலகத்துல இருக்கிறது எல்லாமே போட்டுட்டு இவங்க பேசுறாங்கன்னா அங்க நமக்கு தெரியாமலே நாம ஏதாவது பேசிட்டு அது ஒரு பெரிய சண்டை சச்சரவாயிடும். அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த டாபிக்கே அங்க நமக்கு இஷ்டம் இல்லையா, அங்கிருந்து நீங்க சைலண்டா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நீங்க வெளியில வந்துடணும். இப்படிதான் நீங்க சொல்லி சில நாட்கள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க எப்ப அங்கிருந்து அந்த மீட்டிங்ல இருந்து அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லிட்டு நீங்க வந்துடுறீங்கன்னா அவங்களா இன்னும் உங்க முன்னால இந்த டிஸ்கஷனை கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க இது அவனுக்கு பிடிக்கல போல இருக்கு, அவங்க வந்துட்டாங்கன்னு. கூடிய மட்டும் நீங்க அதனை பிராக்டிஸ் பண்ணுங்க. அங்க 4 பேர் கூட நல்ல விஷயங்கள் இல்லாம இவங்க பழைய விஷயங்கள் பேசும்போதோ நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கும் போதோ நீங்க அங்க இருக்கவே தேவையில்லை.
நீங்க வந்துடுங்க சார். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் பண்ணிருக்கேன் மேடம். நான் வந்து பண்ணும்போது ஒரு சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்கள்ட்ட வந்து இதை பத்தி பேசினாக்கா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அதை அவங்களே கட் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு சில பேர்கள் வந்து வேற நாம அவங்களையும் தவிர்க்கவும் முடியல. ஏன்னா கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண நாம வந்து வீட்டுல இருக்கிறத விட தனிமையா இருக்கிறத விட ஆபீஸ்ல இருக்கிற நேரம் தான் அதிகம். கண்டிப்பாக தெரியும். அந்த நேரத்திலே கூட நாம் அதுதான் சார் சொல்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. யார் அவங்க பேசிக்கிட்டோம், நீங்க ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி அங்க இருக்கிறீங்க, அது காதுல கேட்டுக்கீங்க. ஆனா உள் மனசு வரையில எடுத்துக்க போக கூடாது. நமக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, அவங்க என்னமோ பேசுறாங்க, அதுல ஒண்ணுக்கு ஒன்னா இருந்து நான் கேட்கிறேன் ஆஸ் எ ஃப்ரெண்ட், அவ்வளவு தவிர அது எனக்கு சம்பந்தப்பட்டதுன்னுட்டு அதை நீங்க உங்க உள் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கலாம். அந்த நேரம் அதை நாம கட் பண்ணிட்டு வெளியே வரதான் பாக்குறோம். ஆனா மறுபடியும் அது காதுல வந்து ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படி இப்படின்னு வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது. அது நீங்க கூடிய மட்டும் அந்த சிச்சுவேஷனை அங்கிருந்து வர்றதுக்கு தவிர்க்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுதான். அந்த இல்லாம அப்படி உங்களால் அந்த கூட்டத்தில இருந்து வெளியில வந்தா நல்லா இருக்காது, தப்பா நினைப்பாங்க, அங்க நீங்க சைலண்டா இருங்க, சாட்சியாக இருங்க. யார் என்ன பேசுகிறாங்களோ ஓகே, இட் இஸ் நாட் நன் ஆஃப் மை பிசினஸ், என்னமோ நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படி இருக்கணுமே தவிர எதிலுமே நீங்க வாய் கொடுத்து பேசுறதோ அதுல நீங்களும் இன்வால்வ் ஆகுறதோ எல்லாம் செய்யவே தேவையில்லை. சமயத்துல இன்வால்வ் ஆயிடுறேன். அதுதான் மேடம். மேடம் சாரி ஃபார் தி இன்டர்ஃபரன்ஸ் மேடம். சாருக்கு நான் ஒரு சின்ன அம்பிள் சப்மிஷன் மேடம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கடமையை செய்யணும். நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். நம்ம பிசினஸ் நம்ம செஞ்சுட்டு போயிடணும். நம்ம கடமையை மட்டும் கண்ணு கருத்துமா இருந்து அதுல தாட்ட போற வச்சுட்டு செஞ்சுட்டு வந்துடணும். எதுவுமே பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரி நாம எங்க நல்ல விஷயங்கள் 10 பேர் பேசுறாங்களோ அவங்களோட இருந்த நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அறிவு என்றது வளரும். அது இல்லாம தண்டத்துக்கு மணிக்கணக்கா சும்மா வெத்து வேட்டு பேசின்றவங்களோட நாம டைமை ஸ்பெண்ட் பண்ணா யுவர் எனர்ஜி வில் லாஸ். அதுதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, நன்றி மேடம். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புரிதல் கிடைச்சிருக்குது. நம்ம மீண்டும் வந்து இன்னும் வந்து முழுக்க விலகிறதுக்கு மேடம். அனதர் மை ஹம்பிள் சப்மிஷன். இப்ப மாஸ்டர்ஸ் பேசுனாங்க, நீங்க வந்து பிரம்மமுத்தா தியானம் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க, இன்னும் நல்லா தியானம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்போ பேசின 3 மாஸ்டர்ஸுக்கும் மை ரிக்வஸ்ட், பிரம்மமுத்தா தியானம் கத்தால் 4 to 5 இருக்கு. வாட் எவர் டேஸ் ஃபீசிபிள் அட்டன் பண்ணுங்க. நன்றி மேடம். நான் இப்பொழுது தியான பயிற்சிக்கு போறேன் மேடம். பிஃபோர் அட்வான்ஸ் ஐ எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு மேடம். வெரி வண்டர்ஃபுல் லெக்சர். நான் ப்ளீஸ் பி வித் அஸ். எண்ட்லயும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். எனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுன்னா நடுவுல டைம் இருந்ததுன்னா இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன் சார். எஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஐ வில் கோ ஃபார் மெடிடேஷன். நாங்க மியூசிக் மெடிடேஷன் தான் போறேன், சைலண்ட் மெடிடேஷன் பண்ணல. அப் டு 10:30 ஒன்லி மியூசிக் மெடிடேஷன். மாஸ்டர் திருமதி பாரதி மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம் சொல்லியிருக்காங்க. நன்றி. எஸ் மேடம். தேங்க்ஸ். చాట్ల చాలా థ్యాంక్స్ అండి చెప్పిருக்காங்க, தெலுங்குல சொல்லியிருக்காங்க. చాలా థ్యాంక్స్. మంచిదమ్మా. ஓகே, நவ ஐ எம் கோயிங் ஃபார் மெடிடேஷன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண் கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இது போல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு
மாஸ்டர்ஸ், இன்னும் ஒரு 31 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து ரெடியூஸ் யுவர் தாட்ஸ் ஆர் கட் யுவர் தாட்ஸ். உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது அந்த 30 நிமிடங்களுக்கும் நாம் இசையுடன் கூடிய தியானம் செய்வோம். அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நிமிடம் மாஸ்டர்ஸ். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகளுக்கு உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நான் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது குருஜியும் அதுதான் கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை லைக் செய்து கமெண்ட் செய்ய வேண்டும். மேலும் அதை ஃபார்வர்ட் செய்ய வேண்டும். கமெண்ட் ஒரு மிக சிறிய கமெண்ட் கொடுங்கள். மேலும் நண்பர்களே, நாளை இந்த காலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதில் பிரம்ம முகூர்த்தா பிராணாயாமா மற்றும் டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் சங்கல்பமும் எடுத்துக்கொள்கிறார்கள். 21 நாட்கள் சங்கல்பம். அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாளைக்கு 5/2/2026 காலை நிகழ்ச்சிகள். அது இந்த பிரம்ம முகூர்த்தா தியானம் சங்கல்ப மெடிடேஷன் முடிந்தவுடன் 5:30 மணிக்கு காலை நிகழ்ச்சியில் இருக்கிறது. அதில் விஸ்டம் ஷேரிங்கில் பதஞ்சலி யோக சுத்ரா பார்ட் 1 என்ற தலைப்பில் கிருஷ்ணகிரிலிருந்து தயானந்த குப்தா சார், மாஸ்டர் தயானந்த குப்தா சார் பேச உள்ளார்கள். அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் போல் 5:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். 5:30 to 6:30 தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். 6:35 to 7:30 இந்த விஸ்டம் ஷேரிங் இருக்கும். நாளைக்கு மாலை நிகழ்ச்சிகள் நாளைக்கு காலை நிகழ்ச்சியில் யோக பரம்பரா பார்ட் 2 என்ற தலைப்பில் கிருஷ்ணகிரிலிருந்து மாஸ்டர் திரு தயானந்த குப்தா பேச உள்ளார். அதாவது பதஞ்சலி யோக சுத்ரா இல்லை, காலையில் யோக பரம்பரா பார்ட் 2 கிருஷ்ணகிரிலிருந்து தயானந்த குப்தா ஐயா அவர்கள் பேச உள்ளார்கள். நாளை மாலை 9 மணி நிகழ்ச்சியில் ஈவினிங் கிளாஸில் பதஞ்சலி யோக சுத்ரா என்ற பார்ட் 1 என்ற தலைப்பில் மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் மேடம் அவர்கள் பேச உள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நாளை காலை 5:30 மணி நிகழ்ச்சியில் விஸ்டம் ஷேரிங்கில் யோக பரம்பரா பார்ட் 2 என்ற தலைப்பில் மாஸ்டர் திரு தயானந்த குப்தா அவர்கள் பேச உள்ளார்கள். நாளை மாலை நிகழ்ச்சியில் தான் அந்த விஸ்டம் ஷேரிங்கில் பதஞ்சலி யோக சூத்ரா பார்ட் 1 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் மேடம் பேச உள்ளார்கள். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் மாலை நிகழ்ச்சியில் நம்ம இந்த தாட் பவர் சிந்தனையின் சக்தி என்ற தலைப்பில் மிக சிறந்த முறையில் கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் நமது சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்களுக்கு நான் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிக சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு இன்ட்ராக்ஷன் செஷனும் நல்லா இருந்தது. அடுத்ததாக எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகோதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜெயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இறுதியாக இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.